அவருடைய உடன்படிக்கை, அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மை விட்டு விலகுவதில்லை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையின் உடன்படிக்கை. கர்த்தர் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு 2 உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தின் உடன்படிக்கை. ஹல்லேலூயா. பிசாசினால் அசைக்க முடியாத கிருபையின் உடன்படிக்கை. ஹல்லேலூயா. தேவனோடு சமாதானமாய் இருக்கும் போது, ஹல்லேலூயா, நாம் ஒருபோதும் இந்த உலகத்திலே தோற்று போவதில்லை. When we are right with God, we shall never be defeated. ஹல்லேலூயா. தேவனோடு ஒப்புரவாகும் போது உன்னை ஜெயிப்பதற்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. தேவனுக்கு முன்பதாக உன்னை தாழ்த்தும் போது இந்த கிருபையின் உடன்படிக்கை செயல்படுகிறது. ஆகவே எது உங்களை விட்டு போனாலும் இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகுவதில்லை என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஊழியங்களை ஆரம்பிக்கும் போது இருந்தவர்கள், கர்த்தாவே, இப்பொழுது எங்களோடு இருந்தாலும் இருக்காவிட்டாலும், யார் எங்களை விட்டு கர்த்தாவே விலகினாலும், எந்த வேலை எங்களுக்கு போனாலும் ஆண்டவரே, எந்த சுகத்தை நாங்கள் இழந்து போனாலும், இந்த 2 உடன்படிக்கையை நாங்கள் இழப்பதே இல்லை ஆண்டவரே. சமாதானத்தின் உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கை ஆண்டவரே. அதற்காக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். மீதியான வேலை முழுவதுமாய் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். 18ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம், 2 Samuel 2nd chapter verse 18. அங்கே செரியாவின் குமாரன் 3 குமாரர் இருந்தார்கள். அந்த 3 குமாரராகிய யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, செரியா என்று சொல்லக்கூடிய அந்த செரியாவின் பிள்ளைகள் 3 பேர் இருக்கிறார்கள். அதிலே முதல் பிள்ளை ஹல்லேலூயா யோவாப். இவன்தான் தாவீதுடைய ராஜ்யபாரத்திலே சேனைகளுக்கு தலைவனாக, யுத்தத்துக்கு தலைவனாக ஹல்லேலூயா அவன் காணப்பட்டான். யோவாப் தான் எல்லா தாவீதுடைய யுத்தங்களையும் செய்தவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் யார் என்று சொன்னால் இந்த செரியாவின் பிள்ளைகள். செரியா என்று சொல்லும் போது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, the pain of the Lord, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வேதனை, கர்த்தருடைய தவிப்பு, ஹல்லேலூயா, கர்த்தர் மனிதனை மீட்கும்படியாக வேதனைப்படுகிறார். மனிதனை இழந்தபடியினாலே அவர் மிகவும் ஹல்லேலூயா மனக்லேசத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக இந்த செரியாவின் குமாரர்கள், அவருடைய தகப்பனுடைய பெயர் பெயின் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று ஹல்லேலூயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய வழியை, அவருடைய வேதனையை உணர்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே பிரியமானவர்களை, ஊழியத்தில் நிற்கிற அனைவரையும் பிசாசு வீழ்த்தும்படியாக, பலவீனத்தினாலே, பாவத்தினாலே, ஹல்லேலூயா, ஆக்சிடென்ட்னாலே வீழ்த்தும்படியாக விரும்புகிறான். இன்றைக்கு ஹல்லேலூயா சாத்தானை முழுமையாக பிரியமானவர்களை பகைக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் குறைவாக காணப்படுகிறார். சில இடங்களிலே ஹல்லேலூயா உலகத்தோடு அவர்களை காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கிறார். சாத்தான் ஊழியர்களையும் தேவனுடைய பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் they are hallelujah forced to be compromised in this world. எதற்காக இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பிரியமானவர்களே? இந்த செரியா, அந்த செருயாவின் குமாரர்கள் 3 பேர் இருக்கிறார்கள். அந்த செருயாவின் குமாரர்கள், அந்த செருயாவுடைய பெயர் பெயின் ஆஃப் த லார்ட். ஒரு மனிதனை, ஒரு பராக்கிரமசாலியை ஹல்லேலூயா சாத்தான் வீழ்த்தும் போது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வேதனைப்படுகிறார், கர்த்தர் துக்கப்படுத்தப்படுகிறார், கர்த்தர் ஹல்லேலூயா மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஹல்லேலூயா சஞ்சலப்படுகிறார். பெயின் ஆஃப் த லார்ட். அந்த செரியாவுக்கு 3 குமாரர்கள் இருக்கிறார்கள். மூத்த குமாரனுடைய பெயர் யோவாப். ஹல்லேலூயா. இந்த யோவாப் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை தாவீதுடைய யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
அவன் தாவீதுடைய யுத்த வீரனாக அவன் காணப்படுகிறான். அவனுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான். அவன் பெயர் அபிசாய். ஹல்லேலூயா. அபிசாய் என்று சொன்னால் மை ஃபாதர் இஸ் a gift. ஹல்லேலூயா. என் தேவன், ஹல்லேலூயா, என் தகப்பன் எனக்கு ஒரு பரிசாக இருக்கிறார். மை ஃபாதர் இஸ் a gift. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த யோவாப் என்று சொல்லும் போது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாவே இஸ் ஃபாதர். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன், ஹல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னுடைய தகப்பன் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இது எல்லாமே ஃபாதர் என்றுதான் வரும். ஹல்லேலூயா. the Lord's pain. ஹல்லேலூயா. யாவே இஸ் மை ஃபாதர், மை ஃபாதர் இஸ் a gift என்று சொல்லி அபிசாயினுடைய பெயர். மூன்றாவதாக ஆசகேல் என்கிற ஒரு மனிதனுடைய அந்த கடைசி சகோதரன், யோவாபுக்கு இருக்கிற கடைசி சகோதரன் ஆசகேல். அவருடைய பெயருக்கு அர்த்தம் மேட் பை காட். காட் மேட் மீ. காட் ஹஸ் மேட். மேட் பை காட். நான் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவன் என்று அர்த்தம். இந்த மூன்று பேரை இந்த காலை வேளையிலே ஆவியானவர் எதற்காக சொல்ல விரும்புகிறார்? மறுபடியும் அந்த 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அங்கே செரியாவின் 3 குமாரராகிய யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள். ஆசகேல் வெளியே இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான். தேவ ஜனமே, நேற்று தினத்திலே கூட நாம் தியானித்தோம். தேவ தூதர்கள் 2 பேர் லோத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த சமபூமியில எங்கும் நில்லாதே, திரும்பி பார்க்காதே, வேகமாய் ஜீவன் தப்ப ஓடிப்போய் என்று சொல்லுகிறார். These are the days we have to run fast. Hallelujah. To separate us from this world. தேவ ஜனமே, இந்த உலகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள, நம்மை நாம் தப்பித்துக் கொள்ள, இந்த உலகத்திலே நாம் டீப்பாக போக போக, ஹல்லேலூயா, நித்திய அழிவுகள் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக இடங்களிலே பிசாசு நம்மை உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ண வைப்பான். ஹல்லேலூயா. நம்முடைய அழைப்பையே அவன் கொஸ்டின் பண்ண வைப்பான். தேவ ஜனமே, வேகமாக ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏன் வேகமாக ஓட வேண்டும்? இல்லாவிட்டால் நமக்கு பலவிதமான சந்தேகங்கள் வரும், பலவிதமான பயங்கள் வரும். யோவான் சாணகனுடைய அழைப்பு எலியாவுடைய ஆவியும் எலியாவுடைய பலமும் உடையவனாய் இருந்தான். அந்த எலியா, பழைய ஏற்பாட்டிலே எடுத்துக் கொள்ளப்பட்ட எலியா, புதிய ஏற்பாட்டிலே யோவான் சாணகனாக வந்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் வரப்போகிறவனாகிய எலியா இவன் தான் என்று சொல்லி யோவான் சாணகனை பற்றி சொல்லுகிறார். இந்த யோவான் சாணகன், பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, வேகமாக ஓடாதபடிக்கு ஏரோதுடைய வாழ்க்கையை அவன் பார்க்கும் பொழுது அவன் சற்று அசைக்கப்பட்டான். தெய்வ ஜனமே, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்தின் பாவத்தை பார்க்கும் போது நாம் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும், ஹல்லேலூயா, நாம் சில இடங்களிலே, ஹல்லேலூயா, அதை நாம் சேதப்படுத்துகிறோம். கர்த்தர் நம்மை எழுந்து போக விடுவதில்லை, ஆனால் நாம் அதை சேதப்படுத்துகிறோம். ஏரோது தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை, தன் சகோதரன் பிலிப்பினுடைய மனைவியை அவன், ஹல்லேலூயா, ரகசியமாக பாவத்திலே வைத்திருந்தான். அதை இந்த யோவான் சாணகன் பார்த்தபோது, பிரியமானுடைய தன் அழைப்பையும் தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை விட்டுவிட்டு, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமான காரியம். For what we have been called. சிலரை துதிப்பதற்காக அழைத்திருக்கிறார், சிலரை தீர்க்க தரிசன ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார், சிலரை சுவிசேஷம் சொல்லுவதற்காக அழைத்திருக்கிறார், சிலரை ஆசாரியராக அழைத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த அழைப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வேலையிலே நாம் சேரும் போது நம்முடைய வேலை என்னது என்பதை நாம் கேட்டுக்கொள்ளுகிறோம். அதிலே அப்பாயின்மெண்ட் ஆர்டரிலே நம்முடைய வேலையை பற்றி போட்டிருக்கிறது. கேஷியர் என்று சொன்னால் கேஷியருடைய வேலையை செய்கிறோம். ரிசப்ஷனிஸ்ட் என்று சொன்னால் ரிசப்ஷனிஸ்டுடைய வேலையை செய்கிறோம். செக்யூரிட்டி என்று சொன்னால் செக்யூரிட்டியுடைய வேலையை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். செக்யூரிட்டி கேஷியர் வேலையை செய்யக்கூடாது. கேஷியர், பிரியமானவர்களை, ரிசப்ஷனிஸ்ட் வேலையை செய்யக்கூடாது. எப்படி அதிலே நாம் சரியாக இருக்க இந்த உலகம் எதிர்பார்க்கிறதோ, ஆவிக்குரிய உலகத்திலையும் நாம் ட்ராக் மாறும் பொழுதுதான் பிரச்சனைகள் வருகிறது. யோவான் சாணகன் அனுப்பப்பட்டதே கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக தான்.
to make a way for the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஏரோதுக்கு வழியை ஆயத்தம் பண்ண தேவையில்லை. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. அநேக விசுவாசிகள் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம். இந்த ரிலையன்ஸ், அம்பானி போன்றவர்கள், அதானி போன்றவர்கள், பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், கோடீஸ்வரர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் ஜெபிக்கிறார்கள். நல்லதுதான். அரசியல்வாதிகள் சில இடத்துல பார்க்கிறோம், ஹல்லேலூயா, ஆண்டவரே பிரதம மந்திரியுடைய இருதயத்தை தொடும் என்று சொல்லுகிறார்கள். சீஃப் மினிஸ்டரை ரட்சியம் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இவர்கள் எல்லாரும் பெருமையிலே உச்ச கட்டத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் ஹல்லேலூயா சாத்தானை தாழ விழுந்து பணிந்து கொண்டு, அந்த பொற்சிலையை பணிந்து கொண்டு, ஹல்லேலூயா, வெகுமதிகளை பெற்றவர்கள். சாத்தானிடத்திலே தங்கள் ஆத்துமாக்களை கொடுத்து விட்டு அவரிடத்திலிருந்து வல்லமையை வாங்கி இருக்கிறார்கள். கொஞ்ச காலம் அவர்கள் ஆளுகை செய்யும்படியாக சாத்தான் அவர்களை கொண்டு அநேக ஆத்துமாக்களை அழிக்கும்படியாக தான் அவர்களை ஹல்லேலூயா இந்த உலகத்திலே சில அதிகாரங்களை கொடுத்து அவன் வைத்திருக்கிறான். காரணம், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. தெய்வ ஜனமே, ஹல்லேலூயா, பாவம் செய்ய முடியாதவர்கள், ஹல்லேலூயா, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனை உடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை, அவருக்கு பணிவிடைக்காரராய் இருக்கிறவர்கள் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்குள்ளே பிரியமானவர்களை போய் பூமிக்குரிய ஒரு அதிகாரத்திலே உட்கார வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆல்ரெடி they are very powerful and authoritative in the spirit world. ஆவிக்குரிய உலகத்திலே நீங்கள் அதிக வல்லமையுள்ளவர்களாய் அதிகாரமுடையவர்களாய் இருந்தாலே இந்த பூமியிலே எந்த ராஜாக்களையும் தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த முடியும். நாம் போய் அங்கு எலெக்ஷன் நின்று உட்கார வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மாம்ச உலகத்திற்கும் ஆவிக்குரிய உலகத்திற்கும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு தெரிய வேண்டும். Hallelujah. If you are topmost, hallelujah, if you receive the hallelujah grace and authority in the spirit world, you can control any kingdom in this world. எதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் அது கர்த்தருடைய சித்தமாக இருக்க வேண்டும். பிரியமானது என்று பிள்ளைகளே, யோவான் சானகன் கர்த்தர் செய்ய சொல்லாத ஒரு காரியத்தை போய் செய்தபடினாலே ஏரோது ரட்சிக்கப்பட முடியாது. காரணம், அவன் பெருமையினாலே புழுத்து செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. He was full of pride. ஏரோது என்று சொன்னால் ஒரு குடும்பத்தினுடைய பெயர். பிரியமானவர்களே, அந்த குடும்பமாக அந்த குடும்பத்துடைய பெயர், ஃபேமிலி நேம். பிரியமானது என்று பிள்ளைகளே, அவன் பெருமையில் இருக்கிறான். இந்த பூமியிலே ஆளுகை செய்கிறவர்கள் நிறைய சிஇஓஸ், நிறைய ஹல்லேலூயா மேனேஜிங் டைரக்டர்ஸ், பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் எல்லாருமே பெருமையில் இருக்கிறார். அவர்களிடத்திலே போய் நாம் we should not cross their hallelujah boundaries. அவர்களை நாம் கடந்து போகக்கூடாது. காரணம், பெருமையில இருக்கிறவர்களை நம் ஆவியிலே தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். பிரியமானவர்களே, யோவான் சானகன் அவனிடத்திலே போய் சொன்னபடினாலே அவனுக்கு கொஞ்ச நாட்கள் கழித்து ஒரு குழப்பம் வந்தது. காரணம், ஒரு சிறையிருப்புல இருக்கிறான். பெருமை பிடித்தவரிடத்திலே நீங்கள் போய் சத்தியத்தை சொல்லும் போது நீங்கள் சிறையிருப்புக்குள்ளே போய் விடுவீர்கள். அவர்களை போய் எச்சரிக்கும் போது நீங்களும் நானும் ஒரு சிறையிருப்புக்குள்ளே போய் விடுவோம். நான் அநேக முறை இந்த சாட்சியை நான் சொல்லியிருக்கிறேன். லான்சன் டொயோட்டாவிலே நான் வேலை செய்யும் பொழுது அந்த எம்டியும் எம்டியோட வைஃபும் ரொம்ப க்ளோஸாக இருப்பார்கள். எம்டியோட வைஃப் ஒவ்வொரு நாளும் ஆஃப் அ டே, பிரியமானவர்களே, எல்லா லீடர்ஸையும் கூப்பிட்டு பேசி கொண்டிருப்பார்கள். அதிலே எந்த லீடரை அவர்களை கூப்பிட்டாலும் அந்த ரூம்ல அவர்களுடைய கேபின்ல நானும் இருப்பேன். மற்றவர்கள் எல்லாம் வருவார்கள், டிஸ்கஸ் பண்ணி போய் விடுவார்கள். ஆனால் காலையிலே 9:30 மணியிலிருந்து அவர்கள் மதியம் போகிற வரைக்கும் அவருடைய கேபின்ல நான் இருப்பேன். பக்கத்து ரூம்ல எம்டி இருப்பார். அல்லேலூயா. சில நேரங்கள்ல அவருடைய ரூம்ல நாங்கள் இருப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி அவர்கள் க்ளோஸாக இருந்தபடியினாலே அவர்களுக்கு நான் சத்தியத்தை சொல்லும்படியாக ஒரு வல்லமையான ஒரு சாட்சி புஸ்தகத்தை அவர்களிடத்திலே நான் கொடுத்தேன். அநேக நாட்களாக அவருடைய டேபிள்லே தான் அது இருந்தது. 2-3 மாதங்கள் அவருடைய டேபிள்ல தான் இருந்தது. அவர்கள் அந்த புஸ்தகத்தை படிக்கிற வரைக்கும் என்னிடத்திலே மிகவும் அன்பாக, மிகவும் க்ளோஸாக இருந்தார்கள். அந்த புத்தகத்தை ஒரு நாள் அவர்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் படித்தார்கள். அவர்களுக்கு முழுவதுமாக ஒரு எரிச்சலும் கோபமும் என் மேலே வந்தது. காரணம்,
பெருமையின் உச்ச கட்டத்திலே இருக்கிறவர்கள், அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல போய் நான் ஒரு சிறையிருப்புகளை கடந்து சென்றேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது என்ன சிறையிருப்பு? இந்த இந்த சுரேஷ் இந்த கம்பெனியில இருக்கக்கூடாது என்று சொல்லி எம்டி இடத்திலே சொல்லி, பிரியமானவர்களே, அவர்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே எனக்கு வேலை போய்விட்டது. அல்லேலூயா. ஆனால் அதற்காக நான் கொஞ்சமும் கலங்கவில்லை. மற்ற இடங்களுக்கு போகும்போது ஊழியம் செய்யாமலும் இருக்க முடியாது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் கர்த்தர் அதை விட 2 மடங்கு அல்லேலூயா வருமானத்திலே என்னை வேறு ஒரு கம்பெனிக்கு கர்த்தர் கொண்டு போனார். ஆனால் 1 வருஷத்துக்குள்ளே இந்த சகோதரி தற்கொலை செய்து இறந்து போய்விட்டார். சத்தியத்தை வேண்டாம் என்று எதிர்த்தவர்கள், பெருமையில் இருக்கிறவர்களை முதலாவது நம்ம ஆவியிலே கண்ட்ரோல் பண்ணாமல் போனால் நாம் சிறையிருப்புக்குள்ளே போய்விடுவோம். யோவான் சானகன் போய் ஏரோதை கண்டிக்க போய் ஒரு சிறையிருப்பில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு குழப்பம் வருகிறது. தன்னுடைய சீஷரில் ஒருவனை அனுப்பி, வருகிறவர் நீர் தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டதற்கான காரியம் என்னவென்று சொன்னால், பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, இந்த உலகத்திலே நாம் எங்கெல்லாம் வேகமாய் ஓட வேண்டுமோ, கலைமான்களில் ஒன்றை போல ஆசையில், ஹல்லேலூயா, வெளியே இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான். If we do not run fast in this world, we will be captured, we will be corrupted, we will be defeated. தெய்வ ஜனமே, இந்த உலகத்திலே சில காரியங்களை விட்டு நாம் வேகமாக விலகி போக வேண்டியதாக இருக்கிறது. சில அசுத்தங்களை விட்டு வேகமாக விலக வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த 4 பெயரை இந்த 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். செருயா, ஹல்லேலூயா, யோவாம், அபிசாய், ஆசகேல். இதிலே ஆசகேல் மாத்திரம், ஹல்லேலூயா, கலைமான்களில் ஒன்றை போல வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான். எதற்காக அவன் வேகமாய் ஓடுகிறான்? 17வது வசனம், 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். அன்றைய தினம் மிகவும் கடினமான யுத்தமாகி அப்னேரும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவீதின் சேவகரால் முறியடிக்கப்பட்டார்கள். Why we have to run fast? We have to, hallelujah, destroy the enemy's camp. அப்னேர் என்று சொன்னால் சவுலுடைய படை தலைவன், யோவாப் என்று சொன்னால் தாவீதுடைய படை தலைவன். இந்த சவுலுடைய குடும்பத்துக்கும் தாவீதுடைய குடும்பத்துக்கும் அநேக நாட்களாக யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. சவுல் கீழ்ப்படியாதவன், பெருமை படைத்தவன், ஹல்லேலூயா, தன்னை தாழ்த்தாதவன், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே அவனுடைய குடும்பத்திலிருந்து ராஜ்ய பாரம் வாங்கப்பட்டது. அதை வாங்கி கர்த்தர் தாவீதிடத்திலே கொடுக்கிறார். அதை பிரியமானவர்களை தாங்கிக் கொள்ள முடியாத சவுலுடைய குடும்பத்தார், சவுலுடைய படை தலைவன் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணுகிறான். அப்பொழுது நடந்த இந்த யுத்தம் தான், தேவச்சனமே, சாத்தானுடைய ராஜ்யத்திற்கும் கீழ்ப்படியாமல் போன பெருமை பிடித்த சாத்தானுடைய ராஜ்யத்துக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்திலே, ஹல்லேலூயா, கர்த்தர் இந்த குடும்பத்தை போல, சிரியாவின் குடும்பத்தை போல ஒரு குடும்பத்தை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். சிரியாவின் பிள்ளைகள் 3 பேரும் யுத்தத்திலே இருந்தார்கள். அந்த நாளிலே கடினமான யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையிலே கடினமான யுத்தங்கள் நடக்கும் போது கர்த்தரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே, நீர் யெகோவா, you are my light, hallelujah, Lord, you are my creator. இந்த ஆசைகளுடைய பெயருக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் என்னை சிருஷ்டித்தார். God has made me, hallelujah, made by God. பிரியமானவர்களே, அவன் கலைமான்களில் ஒன்றை போல வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான். அந்த யுத்தத்திலே வேகமாய் ஓடி அப்னேரை ஜெயிக்க வேண்டும் என்றதுனாலே, பிரியமானவர்களே, இடதுபுறம் வலதுபுறம் விலகாமல் அப்னேரை துரத்தி கொண்டு போனான். ஒரு சாதாரண ஒரு கடைசியிலே பிறந்த ஒரு மகன், அந்த சிரியாவுக்கு கடைசியாக பிறந்த ஒரு 3வது குமாரன். அந்த 3 குமாரரில் முதல் குமாரன் படை தலைவன். அந்த மத்தியில் இருக்கிற குமாரன், பிரியமானவர்களே, யுத்தத்தில் இருந்தான். ஆனால் இந்த 3வது குமாரன் அப்னேரை குறிவைத்து அவன் ஓடினான். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆசகேலை இந்த அப்னேர்
ஈட்டினாலே குத்தி கொன்று விட்டான். அல்லேலூயா. ஆனாலும் அவன் இஸ்ரவேலை ஜெயிக்க வைப்பதற்காக, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கலைமான்களில் ஒன்றைப் போல வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான். வேகமாய் ஓடுகிறவர்களையும் சாத்தான், பிரியமானவர்களே, சிறையிருப்புக்குள்ளே வைக்க விரும்புகிறான். ஆகவே நாம் வேகமாய் ஓடாவிட்டால் இந்த யோவான் சாணனுக்கு வந்தது போல பலவிதமான சந்தேகங்கள் நமக்கு வரும். வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி சிறைச்சாலையிலே காத்திருந்தார். தேவன் என்னோடு இருக்கிறாரா, கர்த்தர் என்னை நேசிக்கிறாரா என்று அநேக விசுவாசிகள் கேட்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அந்த சிறையிருப்பிலிருந்து நாம் வேகமாக வெளியே வர வேண்டும். யாரெல்லாம் சிறையிருப்புல இருக்கிறதாக உணர்கிறீர்களோ, யூ மஸ்ட் பிரைஸ் தி லார்ட். தெய்வ ஜனமே, அந்நிய பாஷையை நமக்கு கர்த்தர் கொடுத்ததே சிறையிருப்புகளை உடைப்பதற்காக தான். நம்மிடத்துல இல்லாத ஆயுதமே இல்லை, பிரியமானவர்களே. God has given all weapons. பரலோகத்தில் உள்ள எல்லா வெப்பன்ஸையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். The very first weapon is praising the Lord. கர்த்தரை துதிப்பது. காரணம், அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். ஒருவருமே சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார். ஜுவாலித்து எரிகிற அக்கினியிலே வாசம் பண்ணுகிறார். மகிமையிலே அவர் வாசம் பண்ணுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, first thing we can, the first weapon of heaven, பரலோகத்தினுடைய முதல் வெப்பன் துதிக்கிறதாக இருக்கிறது. விசுவாசிகள் இன்றைக்கு கலங்கவே தேவையில்லை, பிரியமானவர்களே. அல்லேலூயா. பணம் வந்தால் தான் நம் கஷ்டம் தீரும் என்பது சாத்தான் கொடுக்கிற ஒரு டிசெப்ஷன். இப்பொழுது நேற்று தினத்துல நான் சொன்னது போல, உங்களிடத்துல எவ்வளவு பணம் இருக்கிறதோ, அது 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, அதை எடுத்து அல்லேலூயா ஒரு மேசையின் மீது வைத்து, அல்லேலூயா ஒரு டெஸ்க் மேல வைத்து, நீங்கள் முழங்கால் படியிட்டு அந்த 1 ரூபாய் மேல கை வைத்து, ஆண்டவரே இதை பல கோடியாக மாற்ற நீர் வல்லமை உள்ளவராக இருக்கு. நம்மை பிசாசு என்ன செய்ய வைக்கிறான் என்று சொன்னால், பணம் வந்தால் தான் ஒரு பிரச்சனை சரியாகும் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, பணத்திற்கும் பிரச்சனைக்கும் சம்பந்தமே கிடையாது. God has to involve. கர்த்தர் நம்மை இவனை உருவாக்கினது போல நம்மை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மையும் வெளியே இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல மறுபடியுமாய் நம்மை வேகமாக ஓட வைக்க போகிறார். We are going to run fast as hallelujah. ஒரு கலைமானை போல வேகமாக இந்த பூமியிலே நாம் ஓட போகிறோம். ஆகவே தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தெய்வ ஜனமே, இந்த செபுலோன் கோத்திரம் நப்தலி கோத்திரத்திலும், இந்த நப்தலி விசேஷமாக ஒரு பெண்மானை போல ஓடுகிறவனாய் இருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வேகமாக ஓட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தீமோத்தேயுக்கு அவர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னோடு கூட 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 2 Timothy chapter 2 verse 22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. You have to seek righteousness. You have to seek, oh Timothy, you have to seek faith. You have to seek love. You have to seek peace. நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. யாருக்கெல்லாம் நீதியும் விசுவாசமும் அன்பும் சமாதானமும் இல்லையோ அவர்கள் விலகி ஓடவில்லை என்று அர்த்தம். Those who do not have not, hallelujah, inherited righteousness, faith, love and peace. They are still in this corrupted world. They are not willing to run fast. தேவ ஜனமே, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடினால்தான் நீதியும் விசுவாசமும் அன்பும் சமாதானத்தையும் அடைய முடியும். அதை நோக்கி ஓட வேண்டும். ஒரு புறம் பாலியத்துக்குரிய இச்சைகள் இருக்கிறது, சரீரத்துக்குரிய இச்சைகள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதற்காக தான் இதெல்லாம் இருக்கிற இடம் எது என்று சொன்னால் இந்த திருமண வீடுகள்.
அல்லேலூயா. பெருமை அங்குதான் கொடி கட்டி பறக்கிறது. பணம் படைத்த ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய பணத்தை 5 ஸ்டார் ஹோட்டலிலும் 7 ஸ்டார் ஹோட்டலிலும் தூக்கி எறிந்து, அல்லேலூயா, அவர்கள் அங்கு தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அதை விட்டு, அல்லேலூயா, இந்த உலகத்திலே இருக்கிறது இந்த இச்சை மட்டும்தான். அந்த இச்சை உலகத்திலே மாத்திரமல்ல, கர்த்தர் சிருஷ்டித்த, கர்த்தர் படைத்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே நுழைந்து விடும் என்று சொன்னால் சபைகளுக்குள்ளே நுழைவது மிகவும் எளிதான காரியம். இன்னைக்கு சபையிலே இச்சைகள் வந்திருக்கிறது, ஊழியங்களிலே இச்சைகள் வந்திருக்கிறது, அல்லேலூயா, குடும்பங்களுக்குள்ளே இச்சைகள் வந்திருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே எங்கும் நிறைந்திருக்கிறது இச்சைகள் தான். இதை விட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடும் போதுதான் நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடைய முடியும். We have to get righteousness. Hallelujah. We have to be, hallelujah, we have to seek faith, love and peace. அடையும்படி நாடு. 23ஆம் வசனம். புத்தியினமும் அயுக்தமான தர்க்கங்கள், ஹல்லேலூயா, சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, டிபேட்ஸ், ஹல்லேலூயா, ஆர்கியூமெண்ட்ஸ், ஹல்லேலூயா, தர்க்கங்கள், சண்டைகள், இவைகளை பிறப்பிக்கும், அவைகளுக்கு விலகி இரு. 24ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 2:24. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாக இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமைக்கு தீமையை சகிக்கிறவனுமாக இருக்க வேண்டும். 25ஆம் வசனம், எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படிக்கு தேவன் அவர்களுக்கு மனம் திரும்பலை அருளத்தக்கதாகவும் பிசாசுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளை, எதிர் பேசுகிறவர்களை சத்தியத்தை கொண்டு அவர்களை மனம் திரும்ப செய்ய வேண்டும். அல்லேலூயா. இதைதான் தீமோத்தேயுக்கு பவுல் எச்சரிக்கிறார். My son Timothy, you have to run fast. உன்னுடைய வேகம் பாலிய இச்சைகளுக்கு, உலக இச்சைகளுக்கு விட்டு விலகி ஓட வேண்டும், ஓட வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஓடுகிறது என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சத்தியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். 1ஆம் வசனம், பார்வோனுடைய பிரதானி, ஹல்லேலூயா, பிரதானியாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். தேவஜனமே, இந்த உலகம் நமக்கு ஒரு விலை பேசுகிறது. ஹல்லேலூயா. சிம்சோனுக்கு ஒரு விலை பேசினது. ஹல்லேலூயா. இந்த யோசேப்புக்கு ஒரு விலை பேசினது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு விலை பேசினது. We have been priced in this world, but we have to run fast. தேவஜனமே, நாம் வேகமாக ஓடாவிட்டால் உலகம் நமக்கு விலை பேசுகிறது. சாத்தான் நமக்கு ஒரு விலையை பேசுகிறான். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு விலை பேசி நம்மை விற்கும்படியாக சாத்தான் அவனுக்கு இடத்துல அடிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறான். ஹல்லேலூயா. Satan is very cunning, very cunning. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, விலை பேசினான். யோசேப்புக்கு, ஹல்லேலூயா, 20 வெள்ளி காசுக்கு அவனை விலை பேசினான். இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுக்கு அவன் விலை பேசினான். சிம்சோனை, பிரியமானவர்களே, விலை பேசினான். ஹல்லேலூயா. எதற்காக இதை நாம் சொல்லுகிறேன்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் ஒரு சிறையிருப்பு. எகிப்து தேசத்திலே இஸ்மவேலரிடத்திலே அவனை விலைக்கு வாங்கினான். தேவஜனமே, இன்னைக்கு யாரோ ஒரு, ஹல்லேலூயா, ஏதோ ஒரு சத்தியம் உங்களை விலை பேசி உங்களை இந்த உலகத்துக்கு அடிமைப்படுத்தலாம். ஆனால் 2ஆம் வசனத்திலே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எங்கு நீங்கள் விலை பேசப்பட்டிருந்தாலும், எப்படிப்பட்டதான இச்சைக்குள்ளே பிசாசு உங்களை நடத்தி கொண்டு போக வேண்டும் என்று உங்களை இஸ்மவேலரிடத்திலே விற்று போட்டு அவர்கள் வந்து போத்திபாரிடத்திலே அவனை விற்றார்கள். அது என்ன விலை என்று எழுதப்படவில்லை. ஹல்லேலூயா. 20 வெள்ளி காசுக்கு அவனை வாங்கினார்கள். ஆனால் எவ்வளவு வெள்ளி காசுக்கு அவனை விற்றார்கள் என்று தெரியவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல இடங்களுக்கு
நீங்கள் விலை பேசப்பட்டிருக்கலாம். ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு, ஒருவேளை பிரியமானவர்களின் வியாதிகளுக்கு, ஒருவேளை பாவங்களுக்கு, ஒருவேளை கண்ணீருக்கு நாம் விலை பேசப்பட்டிருக்கலாம். மறுபடியும் விற்கப்பட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் எருசலேமை பார்த்து சொல்லுகிறார், சீயோனே, எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வஸ்திரங்களை, உன் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, விலையின்றி விற்கப்பட்டாய், பணமின்றி மீட்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. அவன் ஹல்லேலூயா விற்கப்பட்டான், வாங்கப்பட்டான், திரும்ப விற்கப்பட்டான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இந்த உலகத்திலே இதுதான் மிகப்பெரிய சிறையிருப்பு. அதிலே கர்த்தர் நம்மோடு இருந்தால்தான் நாம் வேகமாக ஓட முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலே தான் அநேக விசுவாசிகள் தவறு செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களோடு இருக்க விரும்புகிறார். ஆனால் அவர்கள் கர்த்தரை சந்தேகப்பட்டு, அவரை கேள்வி கேட்டு, அவரை துக்கப்படுத்தி, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு கண்கள் இருக்கிறதா, அவருக்கு செவிகள் இருக்கிறதா, அவருக்கு இருதயம் இருக்கிறதா என்று கேட்டு நம்மோடு இருக்கிற கர்த்தரை இந்த சிறையிருப்பிலிருந்து நாம் துரத்தி விடுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். இன்னைக்கு யார் யாரெல்லாம் விற்கப்பட்டிருக்கிறோமோ, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், மகனே மகளே, நான் உன்னோடு இருக்க விரும்புகிறேன். இந்த நாளிலிருந்து உன்னை காரிய சித்தி உள்ளவளாக மாற்ற விரும்புகிறேன். காரிய சித்தி என்று சொன்னால், நீங்கள் செய்கிற காரியம் உங்களுக்கு வாய்க்கும். ஹல்லேலூயா. எப்பொழுது வாய்க்கும்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்கிறது எல்லாம் அவனுக்கு வாய்க்கும். அவன் என்ன செய்கிறானோ அது அவனுக்கு நடக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று முதல் கர்த்தர் உங்களுக்கு 2 காரியத்தை செய்ய போகிறார். உங்களோடு கூட அவர் இருக்க போகிறார். உங்களை காரிய சித்தி உள்ளவர்களாக மாற்ற போகிறார். God is going to be with you and whatever you do, it will prosper. அது வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். எகிப்தினுடைய வீட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் பெருமையினாலும், பகையினாலும், விரோதத்தினாலும், இச்சையினாலும் நிறைந்திருக்கிறது. இதிலே யோசேப்போடு கர்த்தர் இருந்தது போல, ஆண்டவரே, அவனை காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றினது போல என்னோடும் இரும், என்னையும் காரிய சித்தி உள்ளவனாக மாற்றும் என்று கேட்க வேண்டியது நம்முடைய காரியம். ஹல்லேலூயா. எப்பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பார்? அவரை துதிக்கும் போது, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு இருப்பார். துதிக்கிறவர்களுக்கு காரியம் வாய்க்கும், காரியம் கைகூடி வரும். பிரியமானவர்களே, நெகேமியா, அவனுக்கு பரலோகத்தின் தேவன் காரியங்கள் எல்லாம் கைகூடி வர பண்ணினார். தன் பிதாக்களுடைய தேசம், பிதாக்களுடைய பட்டணம் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு, அதனுடைய மதில்கள் எல்லாம் உடைந்து போய், அதன் அலங்கத்தின் சுவர்கள் எல்லாம் இடிந்து போய் கிடக்கும் போது, கல்லறைகள் எல்லாம் அக்கினினாலே சுட்டரிக்கப்பட்டிருக்கும் போது, நெகேமியாவுக்கு கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணி, அவனை ராஜாவிடத்திலிருந்து அனுப்பி, அவனை கொண்டு அந்த எருசலேமை மறுபடியுமாய் கர்த்தர் கட்டி எழுப்பினார். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கும் போது நீ மறுபடியும் கட்டப்படுவாய், மறுபடியும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், மறுபடியும் உனக்கு ஒரு பெரிய விடுதலை, உயர்வு, ஒரு கனம் வரப்போகிறது. மகனே மகளே, 3ஆம் வசனம், கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் பார்த்தான். இன்று முதல் எங்கு நீங்கள் அடிமையாக விற்கப்பட்டிருக்கிறீர்களோ, அது வியாதியாக இருக்கலாம், அல்லேலூயா, கடினமான வேலை ஸ்தலமாக இருக்கலாம், பிரியமானவர்களை கடன் பிரச்சனையாக இருக்கலாம். எந்த எஜமான் உங்களை விலைக்கு வாங்கி இருக்கிறானோ அவன் பார்க்க போகிறான். அல்லேலூயா. The master whom you are serving now, he is going to see a difference in you. உனக்குள்ளே ஒரு மாற்றத்தை அவன் பார்க்க போகிறான். அல்லேலூயா. கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்தான்.
மறுபடியும் விற்கப்பட்டு வாங்கப்பட்டு கொண்டிருந்த யோசேப்பு இங்கு ஒரு ஜெயம் எடுக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் இந்த உலகத்திலே ஜெயம் எடுக்க போகிறீர்கள். கர்த்தர் நீ செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண போகிறார். உன் சத்துருக்கள், உன்னை அவமானப்படுத்துகிறவர்கள், உன்னை நிந்திக்கிறவர்கள், உன்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறவர்கள் இன்று முதல் உன்மேல் தயவு வைத்துதான் ஆக வேண்டும். அவனை தன் ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. இந்த விற்கப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி முறுமுறுக்காமல் அவரை துதிக்கும் போதுதான் கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே விற்கப்பட்டவர்கள் தான். கர்த்தர் நம்மை அல்லேலூயா ரட்சித்தார். கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ஆனால் விற்கப்பட்ட சூழ்நிலையிலே நாம் முறுமுறுத்து தேவனை துக்கப்படுத்துகிறோம். துதிக்க வேண்டிய நாம் எந்த இடத்திலே நாம் விழுந்து போகிறோம் என்று சொன்னால், அல்லேலூயா, முறுமுறுக்கிறோம், கர்த்தரை கேள்வி கேட்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, சந்தேகப்படுகிறோம். அல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு இல்லை என்று சொல்லி அவிசுவாசத்தோடு இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் நான் உன்னோடு இருந்து உன்னை காரிய சித்தி உள்ளவனாக என்னால மாற்ற முடியும் மகனே, மகளே. அல்லேலூயா, நீ செய்கிற எல்லாவற்றையும் என்னால வாய்க்க பண்ண முடியும். உனக்கு இந்த சூழ்நிலையிலே சிறையிருப்பிலே உனக்கு தயவை நான் கொடுக்க முடியும். அல்லேலூயா, எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை உயர்த்த முடியும். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் 5ஆம் வசனம் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம், அல்லேலூயா, when the world gives you promotion, God is blessing that company. இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் ப்ரமோஷன் கிடைக்காமல் வேலை ஸ்தலத்தில் உபத்திரவப்படுகிறதுக்கு காரணம் என்ன? இரவும் பகலும் அவரை துதித்து பாருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கதவுகளை திறப்பார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய இருப்பு தாழ்பாடுகளை, வெண்கல கதவுகளை உடைப்பார். உங்களுக்கு முன்னே அவர் சென்று கோணலானவைகளை சபையாக்கி உங்களுக்கு மறைவிடங்கள் இருக்கிற பொக்கிஷங்களையும் அந்த காலத்தில் இருக்கிற புதையல்களையும், பிரியமானவர்களே, அந்த காலத்தில் இருக்கிற ஒளிப்பிடத்தில் இருக்கிற காரியங்களை கர்த்தரால் உங்களுக்கு தர முடியும். ஆகவேதான் கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தது, போத்திபாருக்கு இருந்தது. பிரியமானவர்களே, யோசேப்பின் நிமித்தம் எகிப்தியனுடைய வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனபடினாலே அவன் எல்லாவற்றையும் யோசேப்பின் இடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டான். இந்த இடத்திலே பிசாசு இதை விரும்பவில்லை. ஒரு இச்சையை யோசேப்புக்கு கொண்டு வருகிறான். பிரியமானவர்களே, 13ஆம் வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த யோசேப்புக்கு போத்திபாருடைய மனைவி பாவம் செய்யும்படியாக அவனை ஒவ்வொரு நாளும், அல்லேலூயா, நித்தம் யோசேப்போடு பேசிக்கொண்டே வருகிறான். அவனை, அல்லேலூயா, அவனுக்கு மிகவும் சமீபமாய் அவள் வருகிறான். அப்பொழுது யோசேப்பு தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். 13ஆம் வசனம், அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்ட போது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா, அவன் உயர்த்தப்படுகிறான். அதை கண்டு கொள்ள முடியாத, அதை தாங்கிக் கொள்ள முடியாத சாத்தான் இவன் கர்த்தரை முறுமுறுப்பான், இவன் கதையை முடித்து விடலாம் என்று நினைத்தான். ஆனால் கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். இன்றைக்கு ஏன் நான் ஓடுகிறேன் என்று சொல்லுகிறீர்களா? ஏன் நான் ஓட வேண்டும் என்று சொல்லுகிறீர்களா? ஏன் நான் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? சாத்தானால் உன்னை ஜெயிக்க முடியாதபடினாலேதான் அல்லேலூயா உன்னை ஓட வைக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஓடி போனான். யாரை போல ஓடி போனான்? இந்த ஆசிகைகளை போல அந்த பாவத்துக்கு, அந்த இச்சைக்கு அவன் விலகி ஓடி போனான். ஓடி போனதுனால் அவனுக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுமா? மறுபடியும் ஒரு சிறையிருப்பு. இது யாரும் வாங்கவும் இல்லை, விற்கவும் இல்லை, தள்ளப்பட்ட ஒரு சிறையிருப்பு. யோசேப்பை சிறைச்சாலையிலே வைத்தார்கள்.
அந்த சிறைச்சாலையிலே 21 வசனம், 39 அதிகாரம் 21 வசனம், ஆதியாகமம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆகவே சிறைச்சாலை தலைவன் எல்லாவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தான். அவன் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினான். பிரியமானவர்களே, கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினான். ஆகவே சிறைச்சாலை தலைவன் அவனிடத்துல யாதொன்றையும் குறித்து விசாரிக்கவில்லை. இந்த யோசேப்பை கர்த்தர், ஹல்லேலூயா, அவன் விலகி ஓடினபடினாலே அவனை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக மாற்றினான். எகிப்து தேசத்தை பஞ்சத்திலிருந்து அவன் வெளியே கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்தை அழிவிலிருந்து அவன் வெளியே கொண்டு வந்தான். எகிப்து தேசத்தை, பிரியமானவர்களே, சாத்தானுடைய கையிலிருந்து வெளியே கொண்டு வந்து தனக்கும் இஸ்ரவேல் குடும்பம் அனைவருக்கும் அந்த எகிப்தை, ஹல்லேலூயா, அவன், ஹல்லேலூயா, அவன் பயன்படுத்தி கொண்டான். தேவஜனமே, இன்றைக்கு சிறையிருப்பில் இருக்கிறோம் என்று சோர்ந்து போக வேண்டாம். விற்கப்பட்டிருக்கிறோமே என்று சோர்ந்து போக வேண்டாம். வாங்கப்பட்டிருக்கிறோமே என்று சோர்ந்து போக வேண்டாம். எங்கு இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கும் போது, எந்த இடத்துல நீங்கள் சிறையிருப்பில் இருந்தீர்களோ அதே இடத்துல உங்களை ஆளுகை செய்யும்படியாக வைப்பார். God will make you as head, not as tail. உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் உங்களை மேலாக்குவார். தேவச்சனமே, அல்லது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியான பலன் வரும். எந்த எகிப்து அவனை விட்டு விற்கவும் வாங்கவும் சிறைப்படுத்தவும் இருந்ததோ அதிலே நீங்கள் ஓடுவதற்கு மட்டும் ஆயத்தமாக இருந்தால் போதும். மற்ற காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். Only thing you have to run fast. If you run fast, hallelujah, God is going to restore you doubly. தேவச்சனமே, உலகம் நம்மை துரத்தும், உலகம் நம்மை விற்கும், உலகம் நம்மை வாங்கும், உலகம் நம்மை சிறைப்படுத்தும். It doesn't matter. Are you willing to run fast? நீ ஓடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாயா? அப்பொழுது எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக மாற்றினார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே சிம்சோன், ஓட வேண்டிய சிம்சோன் ஓடாமல் தெலிலாளுடைய மடியிலே படுத்திருந்தான். ஹல்லேலூயா. தேவஜனமே, ஓடாதவர்கள் எல்லாருமே தெலிலாளுடைய மடியிலே தான் படுத்திருக்கிறார்கள். இச்சையினுடைய மடியிலே தான் படுத்திருக்கிறார்கள். When you are not willing to run fast, obviously you are lying, hallelujah, with the lust, the spirit of lust. நீ இச்சையோடு தான் படுத்திருக்கிறாய். ஹல்லேலூயா. நீ ஓடுவதற்கு ஆயத்தம் இல்லாமல் இருக்கிற அனைவரும், தேவஜனமே, அனைவரும். நியாயாதிபதிகள் 16:1. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு, ஹல்லேலூயா, அவளை விட்டு ஓடி போகவில்லை, அவளிடத்தில் போனான் என்று போடப்பட்டிருக்கு. He came closer, closer, closer to the spirit of lust. தேவஜனம், யோசேப்பு அதை விட்டு ஓடினான். சிம்சோன், பிரியமானவர்களே, ஓடினாலும் சிறையிருப்பு இருக்கிறது, ஓடாமல் இருந்தாலும் சாத்தானுடைய சிறையிருப்பு இருக்கிறது. ஓடுகிறவருடைய சிறையிருப்பிலே கர்த்தர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஓடாதவருடைய சிறையிருப்பிலே சத்துருக்கள் தான் கூட இருப்பார்கள். If we do not run, we will be caught by the, hallelujah, enemy, and we will be in there at their disposal. தேவஜனமே, அவர்களுடைய தயவிலே தான் நாம் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஓட வேண்டிய சிம்சோன் அவன் காசாவுக்குள்ளே நுழைந்தவுடன் ஒரு வேசியை காண்கிறான். அந்த காசா பட்டணத்திலே, the moment he entered Gaza, hallelujah, he saw a prostitute. தேவஜனமே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஹல்லேலூயா. அது நமக்கு விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் மாம்சத்தின் நிச்சயம் சிறையிருப்புகளையும் தருகிறது. ஹல்லேலூயா. சிம்சோன், ஹல்லேலூயா, ஓடாமல் இருக்கும் போது அவனுக்கு என்ன விலை பேசப்பட்டது தெரியுமா? நாங்கள் எல்லாரும், பெலிஸ்தியருடைய 5 அதிபதிகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளி காசு உனக்கு கொடுப்போம் என்று தெலிலாளிடத்திலே சொல்லுகிறார்கள். இந்த வேசி வேற, தெலிலாள் வேற.
காரணம், ஓடாதவர்கள் அடுத்தடுத்தடுத்து பலவிதமான இச்சைகளிலே மாட்டிக்கொள்வார். இன்னைக்கு கர்த்தரிடத்துல கேட்க போகிறோம், ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் ஓடுவதற்கும் உம்மை துதிப்பதற்கும், ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே, ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நீர் சொன்ன காரியங்களை செய்வதற்கும் ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் ஓடவில்லை ஆண்டவரே, இனிமேல் நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்கும் போது, நமக்கு விரோதமாய் வெள்ளி காசு, those who are not going to run, not willing to run, a rate has been fixed for you. சாத்தான் 1100 வெள்ளி காசு 5 பெலிஸ்தருடைய அதிபதிகள் கொடுக்கிறார்கள். டோட்டலா 5500 வெள்ளி காசு, 5500 சில்வர் டேலன்ஸ். தேவஜனமே, ஹல்லேலூயா. ஓடுவதற்கு சிம்சோன் ஆயத்தமாக இல்லை. அவன் மறுபடியுமாக போய், ஹல்லேலூயா, அந்த ஆற்றோரத்திலே பிரியமானவர்களே காணப்படுகிற, ஹல்லேலூயா, தெலிலாலை அவன் சந்திக்கிறான். ஹல்லேலூயா. அவள் ஆற்றங்கரையிலே இருக்கிறான். பட்டணத்துக்குள் நுழையும் போது ஒரு, ஹல்லேலூயா, வேசி இருக்கிறான். ஆற்றங்கரையிலே போகும் பொழுது தெலிலால் இருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தெலிலானிடத்திலே அடிக்கடி அவன் வருகிறான் போகிறான் என்று சாத்தான் கண்டு, இன்டர்நெட்டுக்கு அடிக்கடி நாம் போய் வந்து கொண்டிருக்கிறோம் என்று சாத்தான் கண்டு, இன்ஸ்டாகிராமிலே அடிக்கடி வந்து போகிறோம் என்று சாத்தான் கண்டு, ஹல்லேலூயா, பிரியமான தேவனுடைய பிள்ளை, தேவையில்லாத நபர்களோடு பேசுகிறோம் என்று சாத்தான் கண்டு, அந்த நபரிடத்திலே போய் காசை கொடுத்து நமக்கு விலை பேசுகிறான். ஹல்லேலூயா. சிம்சோன் ஓடுவதற்கு அவன் ஆயத்தமாக இல்லை. 2-3 தடவை எழும்பி நிற்கிறான். ஆனால் 4வது முறை அவனால் எழும்பவே முடியவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதிலெல்லாம் அவனுடைய மகா பலத்தின் ரகசியம் இருந்ததோ, ஓடாதவர்கள், what happens when we do not run? Satan is, hallelujah, capturing you to find out the secrets behind you, the secrets on which you stand. நீ எதின் மேலே நிற்கிறாயோ அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கதான், ஹல்லேலூயா, அதை காக்கதான் நாம் ஓட வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எதை சொல்லக்கூடாதோ அதை அவன் சொல்லிவிட்டான். காரணம், அவன் படுத்திருப்பது, ஹல்லேலூயா, அவன் இருப்பது தேவனுடைய பாதபடி அல்ல, தெலிலானுடைய மடியிலே படுத்திருக்கிறான். அவனால சொல்லாமல் எழுந்திருக்கவே முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, he leaked out all the secrets because he doesn't want to run. He was not willing to run. He is not interested to run. எல்லாவற்றையும் இழந்தான். அழைப்பை இழந்தான், தெரிந்து கொள்வதை இழந்தான், நசரேய விரதத்தை இழந்தான். அவனுடைய தலைமுடியெல்லாம் சிரைக்கப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் ஒரு ஆசைகளை தேடி வந்திருக்கிறார். அவன் வெளியே இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான். இன்றைக்கு ஒரு தீமுத்தைவை தேடி கர்த்தர் வந்திருக்கிறார். பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடுகிறவர்களாய் நம்மை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். We have to run fast in this, hallelujah, corrupted world. தேவஜனம், இதுவரைக்கும் நான் அப்படி ஓடவில்லை என்று சொல்லுகிறவர்களை கர்த்தர் கிருபை கொடுத்து மன்னித்து இரத்தத்தால கழுவி ஓட வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஓட வைக்க போகிறார். ஓடாமல் இருக்கும் போது இயேசபேலுடைய வார்த்தைகள் எலியாவை அசைத்து சின்ன பின்னமாக மாற்றிவிட்டது. எலியா கர்த்தர் கொடுத்த அந்த தழலின் அப்பத்தினாலே இரவும் பகலும் 40 நாட்கள் கர்த்தருடைய பர்வதமாகிய ஊரை மட்டும் நடந்தான். பலிபீடத்தின் அக்கினி வானத்திலிருந்து வந்த போது ஆகாபுடைய ரதங்களுக்கு முன்பதாக ஓடினான். ரதங்களால கூட எலியாவை ஜெயிக்க முடியவில்லை. காரணம், எலியாவுடைய வேகம் அக்கினினாலே, ஹல்லேலூயா, இயக்கப்பட்டது. தேவஜனமே, வெறும் கிருபையும் சமாதானத்தின் உடன்படிக்கையோடு நின்று விடுவதில்லை, துதியோடு நின்று விடுவதில்லை. God has got fire to make you win. தேவஜனமே, அக்கினி உனக்கு தருகிறார். பார்வோன் சேனை உன்னை தொடாதபடிக்கு அக்கினி ஸ்தம்பத்தை தருகிறார், மேக ஸ்தம்பத்தை தருகிறார். இவ்வளவையும் பெற்றுக்கொண்டு ஓட முடியாமல் தோற்று போனால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாருமே கிடையாது. கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே
ஒரு யோசேப்பை தேடி, ஒரு தீமோத்தேயுவை தேடி, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஒரு ஆசகேலை தேடி நீர் வந்திருக்கிறீர். ஆசகேல் என்று சொன்னால் மேட் பை காட், கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவன். இன்றைக்கு உடைந்து போயிருக்கிற மகனே மகளே, கர்த்தர் உன்னை மறுபடியுமாக சிருஷ்டிக்க விரும்புகிறார். God wants to create you. God wants to mold you. God wants to prepare you. Get ready. அல்லேலூயா. மகனே மகளே, இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று சொல்லுகிறீர்களா? இதை எப்படி செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லுகிறீர்களா? துதித்து கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். சிறையிருப்புகள் உடைக்கப்படுகிற சத்தத்தை நான் கேட்கிறேன். Today your captivity is being broken in Jesus name. Hallelujah. எல்லா தடைகளும், எல்லா போராட்டங்களும், எல்லா பூட்டப்பட்ட கதவுகளும் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஓட முடியாதபடி கதவு பூட்டி இருக்கிறதா? கர்த்தர் உன் கதவுகளை உடைப்பார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். நீ ஓடுகிறதுக்கு மனதாய் இருந்தால் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். காரணம், பூட்டக்கூடாதபடி ஓடுகிறவர்களுக்கு நான் திறக்கிறேன். ஓட விருப்பம் இல்லாதவர்களுக்கு திறக்க கூடாதபடி நான் பூட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். If you are not willing to run, God will close the doors. If you are willing to run, God will open the doors. தெய்வ ஜனமே, கர்த்தாவே, இந்த வசனத்தின்படி யாரெல்லாம் இன்றைக்கு கண்ணீரோடு, வேதனையோடு, உபத்திரவத்தோடு, பாடுகளோடு, அவமானத்தோடு வந்திருக்கிறார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிரப்புவீராக. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபை தருவீராக. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்பவும் எடுப்பித்து, ஆண்டவரே, அதனுடைய திறப்புகள் எல்லாம் அடைத்து, அது முன்காலத்தில் இருந்தது போலவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஸ்தாபித்து, அதை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. திரும்பவும் நிலைக்கப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். My son, my daughter, God is going to re-establish you. அதே சிம்சோனை கர்த்தர், ஹல்லேலூயா, மறுபடியும் அங்கு நிலை நிறுத்தினார். மறுபடியும் அவனை பலப்படுத்தினார். மறுபடியும் சத்துருக்களை ஜெயிக்க வைத்தார். இந்த காலை வேளையில மறுபடியும் கர்த்தர் உண்மையில் நினைவாய் இருப்பார். கிருபையின் உடன்படிக்கை, சமாதானத்தின் உடன்படிக்கை, அக்கினியா கர்த்தர் அனுப்புவார். ஆனால் நாம் கர்த்தருடைய பர்வதத்துக்கு ஓடி வர வேண்டும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் நடந்து போக மாட்டான், அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான். கர்த்தாவே, இந்த வசனங்களின்படி நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். சகல துதி கன மகிமை நாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே,